தோசை மாவு இப்படி பொங்கி வெளியே வருதா? பலர் சூப்பர் ஃபர்மெண்ட் ஆயிருக்குன்னு நினைப்பாங்க. ஆனா அது நல்லதா கெட்டதா? இந்த மாதிரி மாவு பொங்கி வருது ஃபர்மென்ஷன் ப்ராசஸ் காரணம். அதாவது மாவுக்குள்ள கெமிக்கல் ரியாக்ஷன் நடக்குது. தோசை மாவுல இருக்கும் நேச்சுரல் பாக்டீரியா மற்றும் ஈஸ்ட் ரைஸ் மற்றும் உரதால் கார்போஹைட்ரேட்ஸை பிரேக் பண்ணும். அந்த ப்ராசஸ் நடக்கும்போது கார்பன் டை ஆக்சைடு கேஸ் உருவாகும். அதனால மாவு எக்ஸ்பேண்ட் ஆகி மேலே ரைஸ் ஆகும். பொதுவாக மாவு சிறிது ரைஸ் ஆகுறது. ஃபர்மெண்டேஷன் நல்லா நடந்திருக்குது. தோசை சாஃப்ட் ஆகும். ஃபர்மெண்டட் பேட்டர்ல கார்போஹைட்ரேட்ஸ் பார்ட்லி பிரேக் ஆகும். அதனால டைஜஷன் இன்னும் ஈஸி ஆகும். ஆனா இப்படி ஓவர்ஃப்ளோ ஆகி வெளியே வந்தால் அது ஓவர் ஃபர்மெண்டேஷன் சைன் ஆகலாம். இதுக்கு காரணம் ரூம் டெம்பரேச்சர் அதிகம், கண்டெய்னர் ஸ்மால் அல்லது பேட்டர் அதிக நேரம் ஃபர்மெண்ட். ஓவர் ஃபர்மெண்டேஷன் ஆனால் தோசை டேஸ்ட் அதிக சவர் ஆகும், கலர் டார்க் ஆகும். அதனால் மாவு சிறிது ரைஸ் ஆவது நார்மல். ஆனா அதிகமா ஓவர்ஃப்ளோ ஆனால் அது ஓவர் ஃபர்மெண்டேஷன்.